ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வீட்டிலே பாசிப்பருப்பு மிக்சர் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன். நம்ம முன்னாடியே நல்லா கழுவிட்டு அரை மணி நேரம் இதை ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஊற வச்சு இப்போ நான் தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துக்கிட்டேன். இப்போது இதை வெயிலில் நல்லா காய வச்சுக்கலாம். வெயிலில் காய வைக்கலாம், இல்லைனா ஃபேனுக்கு அடியிலே காய வச்சா போதுங்க. இப்போது கையில் தண்ணி ஒட்டாத அளவுக்கு காஞ்சிருக்கு. இந்த அளவுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப ட்ரையாக காயணும்னு அவசியம் இல்லை, மொறுமொறுப்பாக ஆகணும் அந்த மாதிரிலாம் இல்லைங்க. கையில் நமக்கு தண்ணி படாத அளவுக்கு இருந்தாலே போதும். அதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி ஒரு வடிகட்டி மாதிரி வேணும். எண்ணெய் காஞ்சிருச்சா செக் பண்ணி இதில் ஒரு 2-3 பீஸ் போடுவோம். நல்லா போட்ட உடனே இது நல்லா மேலே வரணும். அப்படின்னா எண்ணெய் காஞ்சிருச்சுன்னு அர்த்தம். நல்லா ஹை ஃப்ளேமில் தான் இதை செய்யணும். இந்த மாதிரி வடிகட்டியை உள்ளே வச்சுட்டு அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சலசலன்னு பொரியுங்க. இது அடங்குற வரைக்கும் இது நல்லா வேகணும். இது நம்ம அதிகமான குவான்டிட்டியில் செய்கிறோன்னா நம்ம டைரெக்டாக எண்ணெய்க்குள்ளேயே போட்டு எடுத்துக்கலாம். ஆனால் அப்படி போடும்போது பார்த்திங்கன்னா நமக்கு எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப லேட்டும் ஆகும். நம்மக்கிட்ட இந்த மாதிரி வடிகட்டிக்குள்ளே போட்டு எடுத்தோம்னா நமக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சலசலப்பு அடங்கினதுக்கப்புறம் நாம் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணோடனே பார்த்திங்கன்னா எல்லாமே தெரியும், தனித்தனியாக வந்துருச்சு. நம்ம முன்னாடி போடும்போது பார்த்திங்கன்னா எல்லாமே ஒட்டி இருந்துச்சு. இப்போ எல்லாமே தனித்தனியாக வந்துருச்சு. இதுதான் பார்த்திங்கன்னா அது வெந்ததுக்கு அடையாளம். நல்லா இப்படி நம்ம எடுத்து பார்த்தோன்னா நமக்கு நல்லா அந்த மொறுமொறுப்பு சவுண்டு கேட்கும். இந்த டைமில் இது நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பர் மேலே போட்டு வைப்போம். இப்போ அடுத்த பேட்ச் சேர்த்துக்கிட்டேங்க. இப்போது மீதி இருக்கிற எல்லாத்தையுமே நான் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம டிஷ்யூ பேப்பர் மேலே போட்டு வச்சோன்னா எக்ஸ்ட்ரா ஆயில் இருந்தால் அதை அந்த டிஷ்யூ அப்சர்வ் பண்ணிக்கும். இது மாதிரி எல்லாத்தையுமே நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ அவ்வளோதாங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்ம மிளகு, சீரகம், உப்பு இது 3ஐயும் பொடி பண்ணி மேலே போட்டுக்கலாம். தேவைப்பட்டால் மிளகாத்தூள் போடலாம். மிளகு நல்லது, அதனால் மிளகுத்தூள் போட்டிருக்கேன். இது தாங்க அதோட ஒரிஜினல் கலர். அந்த வீடியோ பார்த்திங்கன்னா சன்லைட் எடுத்ததுனால அந்த மாதிரி உங்களுக்கு கலரிஷாக தெரிஞ்சுது. இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார்